வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம உங்களுடைய மொபைல் டேட்டா ஸ்பீட் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணி அந்த ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொபைல் இன்டர்நெட் ஸ்பீட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 5G ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், 4G ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்பீடு வந்து அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் வந்து வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலாம், ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணலாம். பட் சில சமயங்களில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் ஆகிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கம்மியாக வரும். என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியாது. ஸோ இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோஸ் அனுப்பணும், இல்லைனா வீடியோஸ் அனுப்பணும் அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீஸ்டார்ட். ஆமாங்க, நீங்கள் வந்து ஃபோனாக இருந்தாலும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் எப்போவுமே என்ன பிரச்சனை வந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ஃபோனை வந்து சுவிச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டீங்க, அப்பவும் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்டர்நெட்டை பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணணும். இதை எப்படி செக் பண்ணலாம்னா நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் செட்டிங்ஸில் போய் அந்த ஆப்புக்குள்ளே போய் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எஸ்ஸா நோவா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் சில ஹெவியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சில இமேஜஸ் கேலரி அப்ளிகேஷன்லாம் என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத டைமில், ஃபோனை யூஸ் பண்ணாத டைமில் கூட உங்களுடைய ஃபோட்டோலாம் பேக்கப் எடுக்கிறதுக்காக இன்டர்நெட்டை வந்து அது கன்சியூம் பண்ணிகிட்டே இருக்கும். இது மாதிரி விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் இருக்கிற இடம், ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கீங்க, அங்கே வந்து ரிசப்ஷனே இல்லை அப்படின்னா உங்களுடைய இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போய் செக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் செட்டிங்ஸில் டேட்டா சேவர் ஆனில் இருந்ததுன்னு வைங்களேன், அப்போ வந்து உங்களுடைய டேட்டா ஸ்பீட் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அது வந்து ஆனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அண்ட் சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அப்ளிகேஷனில் இவ்வளோ டேட்டா தான் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் இருக்கும். ஸோ அந்த லிமிட் தாண்டிச்சுனாலும் டேட்டா ஸ்பீட் வந்து கம்மியாயிரும். ஸோ அது மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா VPN ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் இன்டர்நெட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது, உங்கள் ஃபோன்லேயும் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் யூஸ் பண்ணுற சைட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பேன் பண்ணியிருக்கலாம், இல்லைனா அதனால வந்து உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த பேஜ் வரவே வராது. உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் லோட் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும், அப்லோட் ஆகாது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய VPN வந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இவ்வளவும் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய நெட்வொர்க் கவரேஜ் செட்டிங் வந்து செக் பண்ணலாம். ஸோ நெட்வொர்க்கே வந்து சம்டைம்ஸ் வந்து டவுனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ போன தடவை வந்து ஃப்ளட் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லாம் வந்து ரொம்ப டவுனாக இருந்தது, வோடஃபோனும் டவுனாக இருந்தது. உங்களுக்கு வந்து எந்த நெட்வொர்க்ஸ் வந்து சேட்டலைட் வழியாக டேரெக்டாக கனெக்ட் ஆகுது அந்த நெட்வொர்க் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க்கே வந்து டவுனாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 1 hour 2 hour பஃபர் டைமில் வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப ரீகெயின் ஆயிரும். அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது இல்லாமல் வந்து உங்கள் ஃபோனில் நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து நீங்கள் வந்து மாற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ செட்டிங்ஸில் போய் மொபைல் நெட்வொர்க்ஸ்குள்ளே உள்ளே வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் வந்து கனெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கனெக்ட் வந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே 4G ஆர் 3G அப்படின்னு இருக்கணும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 2G ஆர் 3G அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து 4G நெட்வொர்க் அவைலபிளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்பீடே வந்து 3G ஸ்பீட் தான் கிடைக்கும். ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்லையும் வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்மை வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து ஃபோனை வந்து கீழே போட்டீங்க, சிம் வந்து சரியாக வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் வந்து ஸ்லோவாக இருக்கும், ஃபோன் கனெக்ஷன்ஸ் வந்து சரியாக போகாது. இது எல்லாமே பண்ணியும் உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் வந்து உங்களுடைய கேரியரை வந்து கால் பண்ணி நீங்கள் வந்து சப்போர்ட் கேட்கலாம். நீங்கள் வந்து எந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நெட்வொர்க் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் தாண்டி சில ஃபோன்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணப்பட்ட இஷ்யூ என்ன அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு டபுள் சிம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சிம் யூஸ் பண்ணுறீங்க, 2 சிம்லுமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சிம்முடைய நெட்வொர்க்கும் வந்து கிராஷ் ஆகி ஒரு சிம்க்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியாக வரக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அது மாதிரியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எந்த சிம்மில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து எப்போவுமே சிம் 1 ஸ்லாட்டில் போடணும். அதுக்கப்புறம் சிம் 2 வந்து நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிவிட்டு சிம் 1 வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போவும் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா சப்போஸ் நீங்கள் வந்து சிம் 1 வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க,
சிம் 2ல வந்து யாராவது உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சிம் 1ல வந்து இன்டர்நெட் கட் ஆயிடும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு டபுள் சிம் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கிராஷ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸாக நீங்கள் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய இன்டர்நெட் ஸ்லோனஸ் இஷ்யூ வந்து சரியாயிரும் அப்படிங்கிறத வந்து நம்புகிறேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்கீங்க, இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மொபைல் ரிவ்யூஸ், மொபைல் டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.